ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். கடைசியாக நான் அப்லோட் பண்ண சாக்லேட் கேக் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பட்டர் கேக் ரெசிபி கேட்டிருந்தேன். ஸோ நாளைக்கு வரப்போகிற எங்களோட இதுக்கு வீட்டில் இந்த முறை ஈஸியாக நீங்கள் வெண்ணிலா கேக், அதாவது பட்டர் கேக் வந்து செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த ஹோம்மேட் பட்டர் கேக்கை யூஸ் பண்ணி வீட்டில் நான் செய்கிற ஒரு டெசர்ட்டையும் வந்து உங்களுக்கு காட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடினா லெட்ஸ் பிகின். ஸோ 1 kg வெண்ணிலா பட்டர் கேக் வந்து உங்களோட 4 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது முட்டை, கேக் ஃப்ளவர், சீனி, பட்டர், இது 4மே வந்து 250 கிராம் 250 கிராம் வர மாதிரி சரியாக வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்த எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல என்னோட பட்டரை எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா ஒரு க்ரீமியாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு லைட் கலரில் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்ளணும். பட்டரை வந்து எல்லா வீடியோஸ்லையுமே நார்மலி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறவங்க ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து எடுக்க சொல்கிறேன். பட் சுழங்கல் இருக்கிற சூட்டுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம். சாஃப்டான பட்டர், பட் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி பட்டரை வந்து நல்ல கலர் வந்து லைட்டாக வர வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சீனி, நல்ல மெல்லிய சீனியை எடுத்து அதை வந்து ஒரேடி அப்படியே போட்டாமல் மெதுவாக சேர்த்து அந்த 250 கிராம் சீனியும் போட்டு, ஸோ பட்டரும் சீனியும் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா இது ரெண்டையும் நல்லா க்ரீமியாக ஃபஸ்ட் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் எங்களை முட்டையை வந்து சேர்க்க போகிறேன். ஸோ முட்டை வந்து நார்மலி ரிப்பன் கேக்ஸ் ரெசிபி நீங்கள் பார்த்துட்டா அது யோக் அண்ட் என்ன சொல்கிற எக் ஒயிட்டையும் வந்து வேறையாக்கி வச்சு தான் பீட் பண்ணுறேன். பட் நான் வந்து வெண்ணிலா கேக் செய்யக்குள்ளேயும் அதே மாதிரி தான் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த மெத்தடில் உங்களோட எக் ஒயிட்டை வந்து கொஞ்சம் தனியாக அடிச்சுட்டு சேர்க்கக்குள்ள கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல சாஃப்டாக வந்து வரும். ஸோ பெரிய முட்டை அப்படின்னா 4 முட்டை போதும், சின்ன முட்டை அப்படின்னா 5 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் எக் ஒயிட் அண்ட் யோக்கை வந்து செப்பரேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எக் ஒயிட் நல்லா எலக்ட்ரிக் பீட்டரால் பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எங்களோட பட்டர் சீனியில் முட்டையோட மஞ்சள் கருவை தான் சேர்த்து கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நாங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி இருக்கிற எக் ஒயிட்டை சேர்த்து அதோடைய வந்து கேக் ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு அதை ஃபர்ஸ்ட் ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எக் ஒயிட்டை சேர்த்து போகிற உங்களுக்கு கேக் ஃப்ளவரையும் போட்டு அகெயின் ஸ்பேச்சுலாவால் இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எங்களோட கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ண கொள்ளும். இப்போ இதில் கடைசியாக ஃப்ரெஷ் மில்க், அதோட வெண்ணிலா எசன்ஸ், இவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கடைசியாக எலக்ட்ரிக் பீட்டரால் லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பீட் பண்ணி கொண்டாலே உங்களோட பட்டர் கேக் பேட்டர் வந்து ரெடி. ஸோ இந்த ஒரு பேட்டர் நீங்கள் ரெடி பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே கப் கேக்ஸை வந்து ஊற்றி கொள்ளும். கப் கேக்ஸ் அப்படின்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 12 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். இதே நீங்கள் வந்து என்ன சொல்கிற ஃபுல்லாக ஒரு கேக்காக 1 kg கேக் வந்து அப்படியே பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து அகெயின் சேம் டெம்பரேச்சர் தான் 180 டிகிரி செல்சியஸில் 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து ரெடி ஆகிடும். சில டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் டைம். ஸோ ஒரு ஸ்க்யூர் வச்சு உங்களோட கேக்கை வந்து எப்போவுமே என்ன சொல்கிற டைமிங் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முதல்ல வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லா. இப்போ என்னோட ஹோம்மேட் பட்டர் கேக்கை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த நோம்பில் செஞ்ச ஒரு டெசர்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து பெரிய ஃபேமிலியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெசர்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து நிறைய பேருக்கு ஒரே டைமில் வந்து ஈஸியாக செஞ்சுடலும். ஸோ இந்த டெசர்ட்டுக்கு வந்து எதுவுமே இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. உங்கள் டிஷ்ஷுக்கு அண்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் நாங்கள் எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸை வந்து போட்டுக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் பட்டர் கேக் வந்து இந்த பைரக்ஸ் டிஷ்ஷில் வந்து போட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் கஸ்டர்டை வந்து நல்லா இரவு விடாமல் அப்படியே கொஞ்சம் திக்காய் வரக்குள்ள இறக்கிட்டு அதை வந்து சூடோடு இருக்கக்குள்ளே கேக்கில் வந்து ஊற்றிக்கொண்டு அதுக்கு மேலாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து விருப்பமான ஃப்ரூட்ஸ் வந்து செய்து கொள்ளும். அதுக்கண்டு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து சில ஃப்ரூட்ஸ் வந்து செட் ஆகாது. உங்களுக்கு தெரியுமா, கேக் கஸ்டர்டோட போகக்கூடிய மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பார்த்து போடுங்க. நான் வந்து இன்றைக்கி நல்ல மாம்பழமும் அன்னாசியும் வந்து எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து வாழைப்பழம் ஓகே, கிரேப்ஸ் போட்டுக்கொள்ளும், ஆரஞ்சும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே. பட் சில ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டெசர்ட்டுக்கு செட் ஆகாது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ பழங்களை போட்டு இதுக்கு மேலே இன்னொரு கஸ்டர்ட் லேயர் ஊற்றி மறுபடியும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பேக் பண்ண கேக்கையும் போட்டு மேலால் வந்து மேங்கோவில் ஒரு கிளேஸ் வந்து ஊற்றுவோம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மாம்பழத்தை நல்லா திக்காக வந்து கொஞ்சம் அடித்து எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஜெலட்டின் சீனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜெலட்டினை வந்து லைட்டாக சூடாக்கி நாங்கள் அரைச்சி வச்ச அந்த மேங்கோ ஜூஸை வந்து இதில் கொட்டிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் சீனியும் போட்டு லைட்டாக காய்ச்சிட்டு அப்படியே ஆற விட்டு என் டெசர்ட்டுக்கு மேலே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண போட்டோம் அப்படின்னா டெலிஷியஸான நான் செய்கிற இந்த மேங்கோ பைனாப்பிள் ட்ரஃபிள் ரெடி.
இதெல்லாம் எங்களோட பேச்சுலர் இஃப்தார் நடந்த நேரம் நான் செஞ்சு எடுத்துக்கொண்டு போனதான். இது எல்லாமே செய்ய கிடைச்சது அந்த ஒரு பட்டர் கேக் ரெசிபியை வச்சுதான். இந்த டெசர்ட் எல்லாம் வேணாம், எங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வட்டலாப்பம் தான் வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்டா. என்னோட சேனலில் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகி 5 years ஆகிட்டு. பட் இப்போ வரைக்கும் வந்து எல்லா ஈதுக்குமே என்ன சொல்கிற வியூஸ் போகிற ஒரு சூப்பரான வீடியோ. அண்ட் இதோட சேர்த்து இதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிரியாணி, அதோட கடலைக்கறி, மாசம்பல், விநாயகரி அச்சார், இதெல்லாமே கூட என் சேனலில் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என் ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் சொன்னேன். நான் சொன்ன எல்லா டிஷ்டையும் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. ஈத் முபாரக். எல்லாருக்கும் நல்லபடியாக பெருநாளை கொண்டாடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். ஈத் முபாரக். பை பாய்.